மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாம் இந்த வீடியோ மூலமாக 2025ஆம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா துலாம் ராசிக்காரர்களான வீடியோ. இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டானது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரே வார்த்தையில் சொல்ல வரணும்னாக்கா இந்த வருடத்தில் நீங்கள் தான் ஒரு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் அப்படின்ற சொல்லலாம். 12 ராசிகளிலேயே ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நபர்கள் அப்படின்னாக்கா தனுசு ராசி அன்பர்களும் இந்த துலாம் ராசி அன்பர்களாக தான் இருக்க முடியும். ஏன்னா சமசப்தம பார்வையாக தனுசு ராசிக்கும் 5ஆம் பார்வையாக இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கும் வந்துட்டுருக்கோம். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருட காலகட்டங்கள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சிகள் கிடையாது. எது செய்தாலும் தடை தாமதங்கள், வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்கள், மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள், கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள், இது மாதிரியான கஷ்ட நஷ்டங்களை சந்திச்சிட்ருக்கின்றீங்க. முக்கியமாக வரவுக்கு மீறிய செலவுகளும் கடன்களையும் சந்திச்சிட்ருக்கீங்க. தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் மூக்கு நுழைச்சி அதனால் கொஞ்சம் மன அழுத்தத்தையும் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்கள் நீங்களாக இருந்துகிட்ருக்கீங்க. ஏன் என்ன காரணம் 2024ஆம் ஆண்டில் இந்த அளவுக்கு பிரச்சனைக்கான ஒரு அமைப்புகள் அப்படின்னாக்கா உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்ததுனால 8ஆம் இடம் நட்டம், அவமானம், விரயத்தை சொல்லக்கூடிய இடங்க. பெரிய லெவலில் நட்டத்தை சந்திச்சிருக்கணும், அல்லது அவமானத்தை சந்திக்கணும், அல்லது தொழில் ரீதியான முடக்கங்களை சந்திச்சிருக்கணுன்ற விதிங்க. இந்த 3ல் ஏதோ ஒன்று சந்திச்சிருப்பீங்க. ஆனால் அந்த தொழில் முடக்கமும் தொழில் தடையிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 2025ஆம் ஆண்டானது உங்களுக்கு நடக்க இருக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக சொல்ல வர பாருங்க, இந்த வருடத்தில் 4 கிரகங்கள் பயிற்சி அடைய போகுது. இந்த 4 கிரக பயிற்சியுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சாதகமான பயிற்சியாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அப்போ இந்த வருட காலகட்டத்தில் முதலாவதாக பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு செல்ல இருக்கிறார். அதுவும் யோகம்தான். ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு செல்ல போகிறார். அதுவும் மிகப்பெரிய யோகம். அதே போல் உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு வர போகிறார். அதே போல் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு கேது பகவான் செல்ல போகிறார். இது எல்லா விஷயத்துலையும் யோகம் அப்படின்றதுங்க. ஆனால் குறிப்பாக சொல்ல வரேங்க, வருகின்ற ஜனவரி மாதத்துலேருந்து மே மாத காலகட்டம் வரணும் பெரிய லெவலில் வளர்ச்சிகள் தெரியாது உங்களோட ஜாதகத்தின் அடிப்படையில். அப்புறம் துலாம் ராசி அன்பர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரி மாதத்துலேருந்து மே மாதம் 14ஆம் தேதி காலகட்டம் வரலும் பெரிய லெவலில் முயற்சிகளை எடுக்க வேண்டாம். புதிய தொழில் தொடங்குறதோ, உத்தியோகம் பார்க்குறதோ, ஜாமீன் கழுத்து போடுறதோ, கொடுக்கல் வாங்கல் விஷயமோ செய்ய வேண்டாம். ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த நேர காலங்களில் குரு பகவான் 8ல் உட்காந்துருப்பார். அப்போ 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானால் இன்னும் கொஞ்சம் சுணக்கங்கள் இருக்க தான் செய்யும். ஆனால் மே மாத காலகட்டத்துக்கு பிறகு தெளிவாக சொல்ல வர பாருங்க, நீங்கள் தான் அனுபவிக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் அப்படின்ற விதிங்க. இந்த 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு இந்த துலாம் ராசி அன்பர்கள் எது செய்தாலும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சதை சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும், அழியா சொத்து சேர்க்கையும், வீடு மனை வாசல் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்ந்து, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்வது, இது மாதிரியான சுப நிகழ்வுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளானது உருவாகுன்ற விதிங்க. ஏன்னா மே மாதம் 14ஆம் தேதி பிறகு குரு பகவான் 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு வந்தார்னா 9ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்ப்பார். உங்கள் ராசிக்கு குரு பார்வை கிடைச்சிட்டாலே உங்களோட உடலில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொலிவு, ஒரு தேஜஸ் கிடைக்கிறத பார்க்க முடியும். தெளிவான சிந்தை பிறக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருந்துட்டு இருப்பீங்க. இதை செய்தால் இது வெற்றியாகும், இதை செய்தால் இது தோல்வியாகுன்றது உங்களே முன்னரே உங்களுக்கு உணர்த்தக்கூடிய சக்தி இந்த குரு பகவான் வாயிலாக கிடைக்கும். அதனால் தொழில் வளர்ச்சி மேற்கொள்ளக்கூடிய காலகட்டம் உருவாகும். ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துல குருன்ற மாதிரி இந்த நேர காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா துலாம் ராசி அன்பர்கள் மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு டிசம்பர் மாதத்துக்குள்ளார ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்பு வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்நிய நாட்டுனால உங்களுக்கு ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். ஒருவேளை வெளிநாடு கிளம்பணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக தொழிலுக்காக வெளிநாடு கிளம்புறதுக்கான ஒரு உன்னதமான காலகட்டமாக இந்த 2025ஆம் ஆண்டு மே மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு நடக்க போகுது. தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு இணக்கமான ஒரு சூழல்கள் ஏற்படலாம். தந்தை வழி உறவுகளால் ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். தந்தை வழி சொத்து சோகங்கள் இந்த நேரத்தில் வெகுநாட்டில் கோர்ட்டு கேஸ் வழக்குகளாக கடந்துட்டு இருக்கே, இது கிடைக்கலையேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு தந்தை வழி சொத்து சோகத்தினால ஒரு ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த வருடமானதே இருந்துகிட்ருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். அதே போல் 9ஆம் இடத்துலேருந்து குரு பகவான் உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறார். இளைய சகோதரத்தினால் ஆதாயங்கள் ஏற்படலாம். இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு இணைப்புகள், பாலம் உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இளைய சகோதரம் யாருக்கும் திருமணமாகாமல் இருந்தாலோ, வெகுநாட்டில் ஒரு சில காரியங்கள் நடைபெறாமல் தடைபட்டு இருந்தாலோ அந்த இளைய சகோதரக்காரர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வருடமானது மே மாதத்துக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருந்துகிட்ருக்குது அப்படின்ட்டு விதிங்க. அதே போல் உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பகவான் 9ஆம் இடத்துல
பார்க்க இருக்கிறார். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்புங்க. அப்போ 5ஆம் இடத்தை பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் பார்க்கறனால குலதெய்வமே இல்லை தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த 2025 மே மாதத்துக்கு பிறகு உங்கள் குலதெய்வத்தை கண்டறியக்கூடிய காலகட்டம் உருவாகும். குலதெய்வம் உள்ள நபர்களுக்கு கண்டிப்பாக குலதெய்வத்துக்கு பணிவிடைகள் செய்யக்கூடிய காலகட்டம், குலதெய்வத்துக்கு அந்த புனரமைப்பு பணிகள் செய்யறதுக்கான வாய்ப்புகளும், அதாவது கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய அமைப்புகளும் உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதேபோல் தந்தை வழி சொத்து சொந்தனால ஆதாயங்கள் ஏற்படலாம். குழந்தைகளே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. குழந்தைகளுக்கு நோய் தொந்தரவுகளாகவே இருந்துட்டு சார் குழந்தைகளுக்கு நோய் தொந்தரவுலேருந்து மீண்டு வர முடியுமான்னு சொல்லக்கூடிய நபர்கள் நிரந்தரமான தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் எல்லாமே படிப்பில் கொஞ்சம் வளர்ச்சிகள் நிறைந்த ஒரு நபர்களாக இருந்துட்டு இருப்பீங்க. படிப்பு மேலே ஒரு அக்கறை ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருந்துட்டு இருக்குன்றீங்க. இது மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு டிசம்பர் மாத காலகட்டம் வரலாம். அப்போ குரு பகவானால உங்களுக்கு எந்த விதத்திலையும் பாதிப்புகள் கிடையாது. எது செய்தாலும் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்களை ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படின்றத தெளிவுபடுத்த விரும்புகிறேங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி இருக்கிறார். இந்த சனி பகவான் 5ஆம் இடத்தில் பஞ்சமாதிபதி பஞ்சம ஸ்தானத்தில் இருந்தாலும் கூட கொஞ்சம் ஒரு சில தடைகள் அப்படின்றீங்க. ஏன்னா கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் சனி பகவான் இருக்கிறது யோகம் இல்லை. ஆனால் அவங்க ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி பிறகு சனி பகவான் பயிற்சி அடைகிறார். அப்போ 6ஆம் இடமானது ருணம் ரோகம் சத்ரு எதிரி பகை கடன் சொன்னாலும் கூட 6ஆம் இடமானது சனி செவ்வாய் சூரியன் ராகு கேதுகளுக்கு 6ஆம் இடத்தில் மறைவுக்கு பெறக்கூடிய காலகட்டத்தில் எதிரிகளை வெல்லக்கூடிய காலகட்டம் உருவாகும். எதிரி தொல்லையிலேருந்து மீண்டு வருவீங்க. கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டம் உருவாகும். அரசு உத்தியோகத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அரசாங்க உத்தியோகத்தினால் ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம்னா 2025ஆம் ஆண்டுலேருந்து 2028ஆம் ஆண்டுக்குள்ள இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை சந்திக்க போறீங்கன்னு மட்டும் தெளிவாக தெரிய நிற்குது. அது மார்ச் 29ஆம் தேதி பிறகு தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சி எடுக்கிறது உங்களுக்கு வளர்ச்சிகளை ஏற்படுத்தி தருன்றீங்க. அதே வேளையில் உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் 5ஆம் இடத்துக்கு வர இருக்கார். 6ஆம் இடமானது பார்த்தீங்கன்னாக்கா மே மாத காலகட்டம் வரலும் இருக்கிறனால பெரிய லெவலில் பாதிப்பு கிடையாது. மே மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ராகு பகவான் 5ஆம் இடத்துக்கு வந்தார்னா தந்தை வழி சொத்து சுகங்களை கொஞ்சம் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். வாய்ப்புகள் கிடைச்சா கண்டிப்பாக விற்றுருங்க. ஏன்னா தந்தை வழி சொத்து 5ஆம் இடமானது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய அணைங்க தந்தை வழி சொத்து சுகத்தையும் குறிக்கக்கூடிய இடம். அப்போ தந்தை வழி சொத்து சுகத்தை கொஞ்சம் நேரத்தை விற்றீங்கன்னாக்கா குழந்தைகளுக்கு உடல் பாதிப்புலேருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதேவேளை ராகு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல மே மாதம் 18ஆம் தேதி வரலும் இருக்கார். 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது பெரிய லெவலில் வளர்ச்சிகள் கிடையாது. ஆனால் 2025 மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்துக்கு கேது பகவான் இருக்காருங்க. உண்மையால 3, 6, 10, 11ஆம் இடங்களில் ராகு கேது நிற்கிறது யோகம் அப்படின்றது எழுதப்பட்டிருக்கு. இப்போ 11ஆம் இடத்துக்கு கேது பகவான் பார்க்கறனால தந்தை வழி சொத்து சுகத்தினால் ஆதாயங்கள், இவருக்கின்ற தனித்த புத்தி கூர்மை ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், தொழிலில் லாபங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். தொழில் அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றீங்க. இப்போ தொழில் இல்லையேன்னு கடந்த ஒரு வருட காலம் உட்காந்து தொழில் மூலிமா லாபம் இல்லையே பொருளாதாரம் இல்லையேன்னு உட்கார்ந்து இருந்த நபர்களுக்கு தொழில் மூலிமா ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு வரப்போகுது அப்படின்றீங்க. 11ஆம் இடமானது மூத்த சகோதரத்தை குறிக்கக்கூடிய இடம். உங்கள் மூத்த சகோதரத்துக்கு ஏதாவது உடல் ரீதியாகவோ மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தாலோ அவங்க குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் அந்த மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கு இணக்கமான சூழல்கள் ஏற்படலாம். அதே போல் 2வது திருமணத்தை நோக்கி காத்திருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி பிறகு 2வது திருமணம் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருந்துட்டு இருக்கு. யாருக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி ரத்து ஆயிடுச்சு சார், அவங்க டைவர்ஸ் ஆகிட்டோம், அடுத்த திருமணத்துக்காக பார்த்துட்டு இருக்கோம்னாக்கா அந்த நபர்களுக்கு இந்த வருட காலகட்டத்தில் திருமணத்துக்கான அமைப்புகளும் உருவாகுதுன்றீங்க. அதே இந்த நேர காலங்களில் கணவன் மனைவி உறவுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக மே மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டம் தொடர ஆரம்பிக்குது. ஏன்னா மே மாதத்துக்கு பிறகு குருவின் பரிபூர்ண பார்வை கிடைக்க போகுது இல்லைங்களா. குருவின் பார்வை கிடைச்சாலே ஒரு தெளிவான சிந்தை பிறக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். இந்த நேர காலங்களில் குலதெய்வமே உங்களோட காலடியில் இருக்கிற மாதிரி தெரியுன்றீங்க. நீங்கள் எந்த குரலுக்கு கேட்டாலுமே அந்த குலதெய்வமானது உங்களை நோக்கி வரக்கூடிய அமைப்புகள் உருவாகும். வேலைவாய்ப்பு இல்லாத நபர்களுக்கு நிரந்தரமான வேலைவாய்ப்பு உருவாகும். திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும், குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேரும், வெளிநாடு செல்லக்கூடிய நபர்கள் வெளிநாட்டு வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்புகளும், வீடு மனை வாசல் இல்லாத நபர்களுக்கு வீடு மனை வாசல் வாங்கக்கூடிய யோகங்களும், சகோதர வழியினால் மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாகவும், குழந்தை செல்வங்கள் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் உருவாகிறது. படிக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே படிப்பு மேலே ஒரு அக்கறை எடுத்துக்கிட்டு அதில் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் எடுத்துட்டு பார்க்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். கடன் நோய் வம்பு வழக்குகள் இருந்த காலகட்டங்கள் நீங்கி கடன் நோய் வம்பு வழக்குகள் இல்லாமல் நிரந்தரமான மன மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் உருவாகும். சமுதாய மக்களோட உங்களுக்குன்ற ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படுத்தி தரலாம். வாகன தடைகள்ன்றது இந்த காலகட்டங்கள் நீங்கி வாகனத்தினால யோகம் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான காலகட்டங்கள் வருகின்ற 2025 மே மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு வர இருக்கின்றீங்க.
அதனால் இந்த வருட காலகட்டம் எனக்கு தெரிஞ்சளவு ஓரளவுக்கு வளர்ச்சி நிறைந்த காலகட்டமாக துலாம் ராசி அன்பர்களுக்கு இருந்துகிட்ருக்கு. எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வளர்ச்சி நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கும். முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. ஆனால் இந்த வருட காலகட்டத்தில் உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. இந்த வருட காலகட்டங்கள் சரியாக இருக்குதானா, என்ன செய்யணும் எது செய்யணுன்ற மாதிரி. ஆனால் இந்த வருட காலகட்டத்தில் உங்களோட சுய ஜாதகத்தில் எப்படி பலன்கள் இருக்கோ தெரியல. ஆனால் கோச்சார் ரீதியாக பலன்களானது 100க்கு ஒரு 95% வலுவாக இருக்குங்க. உங்களோட சுய ஜாதகமும் இதே போல் வலுவாக இருந்தால் 100க்கு 100% நீங்கள் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். மற்ற விதத்தில் இந்த தோஷங்கள் பாதிப்படைய சீரும் சிறப்பாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.